இருக்கலாம், இருக்கும் பாசிபிலிட்டி. ஏங்க இதை வந்து ஒரு வரலாறு தானே, இதில் வந்து எதுவுமே திணிக்கல. இதில் வந்து என்ன நடந்துச்சு, யார் கஷ்டப்பட்டாங்கன்றத சொல்லியிருக்காங்க. ஸோ அதெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கினா இப்போ நம்மளுக்கு தெரிய வரும், இவ்வளோ கஷ்டம்லாம் பட்டாங்களா, இவங்க பட்ட கஷ்டங்களால தான் நம்ம இப்போ நிம்மதியாக இருக்கிறோமா. நீங்கள் நான் கருப்பு கொடி காட்டினாலே கைது செய்வீங்கன்னா என் தலைமுடியே கருப்பு தாண்டா என்ன பண்ணுவீங்கன்னு. பசங்களை நம்ம தப்பு சொல்ல முடியாதுங்க. இப்போ இந்த காலத்து 2K கிட்ஸு அவங்க வந்து எஸ் அப்படிதான் இருப்பாங்க. அவங்க வந்து ஒரு சோஷியல் மீடியா காலம்னு சொல்லலாம். அவங்க வந்து ஒன்லி வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், ட்ரோல்ஸை பார்த்து நம்பிடுறாங்க. உங்களால ஒன்றும் பண்ண முடியாது, என்ன மாதிரி 1000 பேர் வருவான் இங்க இந்திய திணிக்க, உங்க தமிழ் மொழி அழிக்க 1000 பேர் வருவான்னு ஜெயம் ரவி சொல்லுவாரு. அதுக்கு பளிச்சுன்னு சிவகார்த்திகேயன் ஒரு டைலாக் சொல்லுவாரு. ஆடியன்ஸ்லாம் அப்படி கத்துறான் அந்த 2K கிட்ஸ். பராசக்தி, அதாவது எப்படி அந்த பராசக்தி பேரை கேட்டாலே சும்மா அதிருச்சு, அதே போல் இந்த பராசக்தியும் பேரை கேட்டாலே சும்மா அதிருது. ஏன்னா ஆமாம், பராசக்தின்றது சும்மா கிடையாதுங்க. அது ஒரு அந்த காலத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு புரட்சி வெடிச்சிச்சு. இந்த படம் வந்து இக்கால இளைஞர்கள் மத்தியில் ஒரு மிகப்பெரிய புரட்சி வெடிக்கும். மொழினா என்னடா நீங்கள் மொழியை வச்சு என்னடா இன்னமும் அரசியல் பண்ணிடுறீங்கன்னு சொல்லிட்டு கேட்பான். அவன்லாம் இந்த படம் பார்த்தானா கண்ணில் தண்ணியோட வெளியே வரும். ஏன்னா ஒரு மொழிக்காக உயிரை கொடுத்தான். ஏன் தெரியுமா, நம்ம மொழி தைரியமாக நம்ம மொழிங்க, நான் இந்த மொழி தான் பேசுவேன், நீ எப்படி இதை பேச அதை பேச சொல்லுவேன், அப்படி நடந்திருக்கும். நம்மளுக்காக உயிரை விட்டுருக்கான். அதை வந்து தத்ரூபமாக எடுத்து பக்காவாக பண்ணியிருக்காங்க. எல்லாம் வந்து சுதா கோங்கராஜை வந்து கிண்டல் பண்ணுறான், திட்டுறானுங்க. நீங்கன்னா வந்து ஹிந்தி படத்தில் டேரக்டர்லாம் கூட்டு போட்டு அவங்க எடுத்துக்கிறாங்க பாருங்க. தமிழ் டேரக்டர் கூட இந்த அளவுக்கு எடுத்துருப்பானான்னு தெரியாது. ஏன்னா அவங்க நம்மளுக்கு வரலாறு தெரியுமா, அவங்க எந்த அளவுக்கு ரிசர்ச் பண்ணி எப்படி கொண்டு வந்துருக்காங்க, சாதாரண விஷயங்கள். அவங்க மிகப்பெரிய ஹேட்ஸ் ஆஃப். அதே போல் சிவகார்த்திகேயன் சார், நீங்கள் வேறு மாதிரி பண்ணிட்டீங்க சார். நான் உங்களுக்கு இந்த மாதிரி அவங்க எதிர்பார்க்கல. நீங்கள் வேலை வேறு லெவல் சார். நீங்கள் மாஸ், வேறு சொல்கிறதுக்கு வார்த்தை இல்லை. படம் சூப்பர். எல்லாரும் வந்து கண்டிப்பாக பார்க்கணும் இந்த படத்தை. ஆமாம், அதுதான் இல்லை அதுதான் மாற்றிட்டானுங்க. இந்த சென்சர் போர்டு 1008 கூட்டியிருக்குங்க இந்த படத்துக்கும். எந்த படமும் வந்து பார்த்தீங்கன்னா பிரச்சனை இல்லாமல் வரல. இந்த படமும் வந்து பார்த்தீங்கன்னா சென்சர் போர்டில் எல்லா இஷ்யூவும் சந்திச்சுட்டு தான் வந்திருக்கு. ஏன்னா இதோட மெயினே வந்து பார்த்தீங்கன்னா தீ பரவட்டும் தான். அந்த மெயினுக்கே ஃபுல் ஸ்டாப்பை வச்சுட்டாங்க. தீ பரவட்டும்லாம் போடக்கூடாதுன்னு ஒன்று மாற்றி, சரி சென்சர் போர்ட் சொல்லுதே நம்ம மதிச்சு தானே ஆகணும், எல்லாமே சட்டத்திட்டத்துக்கு உட்பட்டு தானே நடக்கணும், ஒருத்தவங்க சொல்லும் போது பண்ணி தான் ஆகணும்ட்டு நீதி பரவட்டும்னு மாற்றிட்டாங்க. இன்னுமே அது தீ பரவட்டும்னு இருந்துச்சுன்னா அந்த உள்ளே போய் சேருறது கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். நீதி பரவட்டும்னும் போது அதோட ரீச் அந்த அளவுக்கு இல்லை. நான் அதை ஏற்றுக்கிறேன். நிறைய சீன்ஸை கட் பண்ணி தூக்கி போட்டிருக்காங்க. கிட்டத்தட்ட 25 சீன்ஸ் கட்டு, 25 இடத்துல மியூட்டு, மெயினான டைலாக்ஸ்லாம் வந்து கட் பண்ணியிருக்காங்க. எல்லா வார்த்தைகளையுமே கட் பண்ணி போட்டிருக்காங்க. ஸோ மிகப்பெரிய பிரச்சனைக்கு அப்புறமா தான் வந்திருக்கு. இதில் சிவகார்த்திகேயனை ஃபஸ்ட்டு நான் பாராட்டிடுறேங்க. ஏன்னா நார்மலாகவே கருத்து சொல்லி நடிக்கிற நடிகரை நம்ம என்றைக்குமே வரவேற்கணும். அந்த படம் ஹிட் ஆகலை, ஃப்ளாப் ஆச்சுன்னா அவரை ஓரம் தள்ளிடக்கூடாது. அமரன் எடுத்துக்கோங்களேன். அந்த படத்தை பார்த்த 2K கிட்ஸ் வெளியில போகும்போது என்ன ஒரு உணர்வோட போனான் தெரியுமா, ஆஹா நம்ம நாட்டு ஆர்மி எவ்வளவு கஷ்டப்படுறான் பாடுறா, நம்மள பாதுகாக்கிறதுக்கு எவ்வளவு பேர் உயிரை விடுறான் பாடுறா அப்படின்ற உணர்வுல அவன் போகும்போது இனிமேட்டு நம்ம நல்ல பையனா இருக்கணும், நம்ம இந்த நாட்டுக்கு நல்ல சிட்டிசனா இருக்கணும் அப்படின்ற ஒரு உணர்வோட போறான். அவன் போறான், அப்புறமா கெட்ட பையனா வரான், அதெல்லாம் கிடையாது. பட் இருந்தாலும் அந்த டைம்ல அந்த உணர்வு அவனுக்கு ஏற்றி அனுப்புது. இந்த படத்தை பார்க்க வரவன் இன்னொரு உணர்வோட போவான். டேய் நம்ம மொழிக்காக எவ்வளோ பேர் இறந்துருக்காண்டா. அந்த 1965ல் கிட்டத்தட்ட 100 to 200 பேர் இறந்துருக்காங்க. பட் அஃபிஷியலி 6 to 10 பேர் தான் சொன்னாங்க. பட் 100 to 200 பேர் இறந்தான். அவன் எல்லாருமே எதுக்கு இறந்து போனான் நீங்கள் சொல்லுங்க. அவன் வீட்டில் சாப்பாடு இல்லைன்னு இறந்து போனானா, அவனுக்கு வேலை கிடைக்கலன்னு இறந்து போனானா, இல்லை எங்கள் படம் ரிலீஸ் ஆகலன்னு இறந்து போனானா. அவன் இறந்து போனது ஒரு மொழிக்கு, நம்ம பேச்சு மொழி, நம்ம தாய்மொழி, நம்ம அடையாளம் மொழி, நம்மளோட அடையாளம். இந்த இந்தின்றது வந்து அதை எங்கள் மேலே வந்து திணிக்கிறீங்க, எங்கள் மொழியை அழிக்கிறீங்க. ஏங்க உண்மையாலே அந்த காலத்தில் 1960ஸ்லாம் போராடாமல் இருந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், தமிழ் மொழியை இப்போ இருந்திருக்காது, காலி பண்ணிட்டு இருப்பாங்க. நீங்கள் பல மாநிலம் எடுத்துக்கோங்களா, மராத்திலாம் இப்போ எங்கே பேசின்னு சுற்றுறாங்க, அசாமீஸ்லாம் எங்கே பேசின்னு சுற்றினாங்க, ஒரியாலாம் எங்கே பேசின்னு சுற்றுறாங்க, எல்லாத்தையும் அழிச்சாச்சு. ஹிந்தி மொழி தான் உள்ளே வந்துருச்சு. ஸோ அதை ஃபுல்லாத்தையும் இந்த படம் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி அந்த மொழிக்காக எவ்வளோ பேர் கஷ்டப்பட்டாங்க அப்படின்றத காட்டினாதான் இன்னைக்கு நம்ம இளைஞனுக்கு அந்த உணர்வு ஏற்பட்டு பிற்காலத்தில் அவனும் கஷ்டப்படுவான், அவனும் போராடுவான். இப்போ ஒன்றும் இல்லை, லாஸ்ட்டில் இந்த படம் ஒரு விதையை போட்டுட்டு போயிருக்கு. லாஸ்ட்டில் கிளைமேக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஜெயம் ரவி வந்து சரண்டர் ஆகிடுவார், சிவகார்த்திகேயன் கிட்ட தோற்று போயிடுவார். அப்போ ஜெயம் ரவி வந்து லாஸ்ட்டில் சொல்லுவார், உங்களால் ஒன்றும் பண்ண முடியாது, என்ன மாதிரி 1000 பேர் வருவான் இங்கே இந்திய திணிக்க, உங்கள் தமிழ் மொழி அழிக்க 1000 பேர் வருவான்னு ஜெயம் ரவி சொல்லுவார். அதுக்கு பளிச்சுன்னு சிவகார்த்திகேயன் ஒரு டைலாக் சொல்லுவார். ஆடியன்ஸ்லாம் அப்படி கத்துறான் அந்த 2K கிட்ஸு. அவன் சிவகார்த்திகேயன் ஒரே டைலாக் தான், நீங்கள் எத்தனை பேர் வேணாலும் வாங்க, எங்கேருந்து வேணாலும் வாங்கடா, இந்த தமிழ் மொழியை காக்க என் பேரன் பேத்தி வெயிட் பண்ணிட்டு இருப்பான். அந்த பேரன் பேத்திலாம் யாரு, நம்ம எல்லாரும். ஸோ அந்த விதையை தூக்கி போடும்போது அவன் கத்துறான் பாருங்க. பிகாஸ் அந்த ஆடியன்ஸ்க்கு புரியுது, டேய் அவர் பேரன் பேத்தின்னு சொல்லுறது நம்மள தான்டா,
நம்ம மாணவர்கள் தான்டா இனிமேட்டு இந்த தமிழ் மொழியை காக்கணும். ஏன்னா அப்போ தமிழ் மொழியை காத்துது அந்த காலத்து மாணவர்கள் இயக்கம். அவ்வளோ பேர் உயிர் விட்டதெல்லாம் யாரோ வந்து ரோட்டில் குடிச்சிட்டு போனவன் கிடையாது. மாணவர்கள் படிச்சுட்டு இருந்த மாணவன் எரிஞ்சு செத்து போனான், சுட்டு செத்து போனான். அந்த உணர்வு இந்த காலத்து மாணவர்களுக்கு கொடுத்து அனுப்புறாரு பாருங்க சிவகார்த்திகேயன். அது உண்மையாலே ஹேட்ஸ் ஆஃப். சிவகார்த்திகேயனை தவிர்த்து எனக்கு தெரிஞ்சு வேற யாருமே இந்த ரோல் பண்ணியிருந்தாங்க ஏற்றுக்க முடியல அது. ஏன்னா அந்த எக்ஸ்பிரஷனு ஒரு டயலாக டெலிவரி பண்றாருன்னு வச்சுங்களேன், அவருடைய எக்ஸ்பிரஷன் முக்கியம். ஃபேஸ் எக்ஸ்பிரஷன். இப்போ டயலாக நான் என்ன வேணாலும் டெலிவரி பண்ணலாம், பட் அந்த கண்ணில் அந்த பவர் வரணும். அவர் சொல்லும் போது அந்த ஆடியன்ஸ் அதை ஏற்று கத்துறானா அந்த கண்ணில் பவர் இருக்கணும். அதை சிவகார்த்திகேயன் அருமையாக பண்ணியிருக்காரு. அவரை தவிர்த்து வேற யார் பண்ணியிருந்தாலும் இந்த ஐப்பு இந்த படத்துக்கு வந்து நிறைய அரசியல் தலைவர்கள்லாம் காட்சிப்படுத்திருக்கிறதா சொல்றாங்க. அதுக்கு 2K கிட்ஸோட ரெஸ்பான்ஸ் எப்படி? காட்சிப்படுத்தியிருந்தாங்க, நிறைய காட்சியை கட்டம் பண்ணிட்டாங்க, நிறைய காட்சியை கட்டம் பண்ணிட்டாங்க. இல்லை 2K கிட்ஸ்க்கு புரியுது, புரியாமலாம் இல்லை. அவன் அந்த ஆடியன்ஸ்க்கு வந்து தெரியுது எந்த கட்சி அந்த காலத்தில் அவ்வளோ கஷ்டப்பட்டுச்சு, எந்த கட்சியால் இந்த தமிழ் மொழி இன்னுமே இருக்கு. ஏங்க நான் திருப்பி சொல்கிறேன், ஒரே கட்சிக்கு அந்த கிரெடிட்டை தரக்கூடாது. எல்லா கட்சியும் தான் அப்போ எல்லாம் அந்த வரலாறை எடுத்து படிக்கணும். நான் உடனே நீ திமுக சப்போர்ட்டா பேசுறீங்க கிடையாது. திமுகவும் ஒன் ஆஃப் த கட்சி. அதுல ஒரு ரொம்ப எதிர்த்து போராடுறது திமுக ஒன்று. எல்லா கட்சிகளும் தான் சப்போர்ட் பண்ணாங்க. இப்போ அதிமுக இருக்கிற வரைக்கும் கூட இந்தியா உள்ள எடுத்துன்னு வந்து சொல்ல முடியாது. பட் நாளை பின்ன இந்த கட்சிகள் இல்லாம போயிட்டா இதை யார் காப்பாத்துவா? அதை இன்றைய காலத்து இளைஞர்கள் முடிவு செய்யணும். அவனுக்கு தெரியணும் போராட்டம்னா சும்மா கிடையாது. அங்க போட்டு அடிப்பான், கொலைப்பான், சுடுவான், அதெல்லாம் காட்டுறாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது ஒன்றும் இல்லை, ஓடிக்கிறாங்க. நிறைய குழந்தை கருப்பு ரிப்பனை கட்டிக்கிட்டு வரோம் ஸ்கூலுக்கு போற மாதிரி, அந்த கருப்பு ரிப்பனை கூட அவுத்துருவாங்க. உடனே சிவகார்த்திகேயன் அங்க ஒரு டைலாக், நீங்க நான் கருப்பு கொடி காட்டினாலே கைது செய்வீங்கன்னா என் தலைமுடியே கருப்பு தாண்டா என்ன பண்ணுவீங்கன்னு கத்துறான் ஆடியன்ஸ். அப்ப உனக்கு புரியுது இதுதான் புரட்சிகரமான டைலாக். சிவகார்த்திகேயன் வச்சு செஞ்சிருக்காங்க. உண்மையிலே அந்த டைலாக் டெலிவரிலாம் சிவகார்த்திகேயனை தவிர்த்து வேற யார் பண்ணியிருந்தாலும் நல்லா இருந்திருக்காது. இன்னுமே எல்லாருமே சொல்லுதுங்க, அஸ் தமிழ் மக்கள் இல்ல இந்தியா பிரஜையாவே எல்லாருமே சொல்லுறது ஒண்ணுதான், யாருமே இந்திக்கு எதிரானவர்கள் கிடையாது, யாருமே இந்தி மக்களுக்கு எதிரானவர்கள் கிடையாது, யாருமே இந்தி கத்துக்க வேணானோ சொல்லல, இந்தி திணிப்பதா எல்லாருமே எதுக்குறாங்க. அதான் மெயின். இப்போ நான் இப்போ நார்த் இந்தியாவுக்கு நாளைக்கு போறேன்னு வச்சுக்கோங்க, நான் இந்தி கத்துன்னு தான் ஆகணும். ஆமா, என்ன யாருன்னா வந்து நீ இந்தி கத்துக்காதன்னு சொல்ல மாட்டாங்க. தேவைன்னா கத்துக்கோ. பட் சும்மாவே இருக்கிறவன ஏற்கனவே அவன் தமிழை படிச்சுன்னு இருப்பான், ஏற்கனவே இங்கிலீஷை படிச்சுன்னு இருப்பான். இங்க படிப்புன்றதே எவ்வளவு கஷ்டம்னு உங்களுக்கு தெரியும். இப்படி வளர்ந்து வர ஒரு மாநிலம் அரசாங்கம் ஆல்ரெடி சரி நீ படின்னு தள்ளி இருக்கும் போது இன்னொரு லாங்குவேஜும் எடுத்துன்னு வந்து நீ பச்சை ஆகணும் போது அது பெரிய பிரச்சனை ஆகும். அதை தான் சூப்பரா காட்டுது. மாணவர்கள் வந்து பல போராட்டங்கள் உயிர் தியாகம்லாம் பண்ணாங்க. ஆமா, ஆனா இன்றைய மாணவர்கள் வந்து தற்கொலை அப்படின்ற மாதிரியான வார்த்தைகள் அதுதாங்க இவங்களாம் வந்து பார்த்தாங்கன்னா தெரிஞ்சுப்பாங்க. அதுதான் வேற இல்லை, தெரியல அவங்களுக்கு இப்போ பார்த்து தெரிஞ்சுப்பாங்க. பசங்களை நம்ம தப்பு சொல்ல முடியாதுங்க. இப்போ இந்த காலத்து 2K கிட்ஸு அவங்க வந்து எஸ் அப்படிதான் இருப்பாங்க. அவங்க வந்து ஒரு சோஷியல் மீடியா காலம்னு சொல்லலாம். அவங்க வந்து ஒன்லி வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், ட்ரோல்ஸை பார்த்து நம்பிடுறாங்க. அவங்களுக்கு இந்த மாதிரி வரலாறு சொல்ற படங்கள் வந்தாதான் அவனுக்கு புரியும். ஓ ஆமாடா தெரியாம நடந்திருக்கா. ஸோ அவனும் கற்றுப்பான். நான் அந்த 2K கிட்ஸோ தெரியாத ஆடியன்ஸோ தப்பு சொல்ல. என்னன்னா கொஞ்சம் ரிசர்ச் பண்ணுங்க, கொஞ்சம் படிங்க. இந்த மாதிரி படங்களை நீங்கள் வந்து முன் வந்து பார்க்கும்போது தான் இப்போ இந்த படத்தை இவ்வளோ இளைஞர்கள் பார்த்துட்டு போகிறான். அவன் 10 பேர்கிட்ட சொல்லுவான், அவனுக்கு புரிய வரும். ஓ இவ்வளோ பெரிய கஷ்டம்லாம் நான் அனுபவிச்சிருக்காங்க. நம்ம ஒன்று ஏன்னா இப்போ அந்த காலத்தில் பெண் அடிமைன்னு இருந்துச்சு, பெண்கள் வீட்டை விட்டே வெளியில் வரக்கூடாதுன்னு இருந்துச்சு. இந்த காலத்தில் அப்படி இருக்கா? இன்னைக்கு பெண்கள்லாம் வெளியில் சுற்றுறதுனால அவங்களுக்கு அந்த காலத்தில் யார் யார் எவ்வளோ கஷ்டப்பட்டாங்கன்னு தெரியாது, எவ்வளோ கட்சி அதுக்காக பாடுபட்டுச்சுன்னு தெரியாது. ஸோ அதெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கினா இப்போ நம்மளுக்கு தெரிய வரும், இவ்வளோ கஷ்டம்லாம் பட்டாங்களா, இவங்க பட்ட கஷ்டங்களால தான் நம்ம இப்போ நிம்மதியாக இருக்கிறோமா அப்படின்ற ஒரு உணர்வை தர படங்கள் நிறையா வரணும். அதில் வந்து நான் எப்போவுமே லைக் பண்ணுறது அமரனுங்க. அந்த ஒரு பேட்ரியாட்டிசமை வந்து உருவாக்கி கொடுத்த ஒரு படம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு தமிழ் மொழியை வந்து நம்மளுக்கு தர படம் பராசக்தி. ரியலி சூப்பருங்க. ஒரு சூப்பரான பொங்கலை எப்போவுமே வந்து தலை பொங்கல், தளபதி பொங்கல், இந்த பொங்கல் தான் கேள்விப்பட்டிருப்பீங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா சிவகார்த்திகேயன் பொங்கலா புது பொங்கலாக வந்திருக்கு. எல்லாருமே வந்து என்ஜாய் பண்ணி பாருங்கள். இதுவும் அண்ணன் தம்பி பொங்கல் தான். சிவகார்த்திகேயன் அதர்வா பொங்கல். இப்போ என்னன்னா போய் சேர வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அவங்க மெயினாக வந்து பொள்ளாச்சியை பேஸ் பண்ணி தான் போட்டிருக்காங்க. இதில் என்னென்னா எதை கட் பண்ணி தூக்கி போட்டாங்கன்னு நம்மளுக்கு தெரியல. ஆமாம், நிறைய கட்டு இருக்குது. என்னென்ன சீன்ஸை கட் பண்ணாங்க. மேபி ஒரே ஒரு கண்ட்ரியில் வந்து அன்சென்சர்டாக ரிலீஸ் ஆகியிருக்குன்னு நினைக்கிறேன். எங்கேயோ ரிலீஸ் ஆகியிருக்கு. அவன் எப்படி இருந்தாலும் அந்த பிட்டெல்லாம் எடுத்து போடுவாங்க. அது சோஷியல் மீடியாவில் ஸ்ப்ரெட் ஆகும்போது நம்மளுக்கு தெரிய வந்துடும். பட் பொள்ளாச்சியோட பார்வை எஸ், இவ்வளோ நாள் வந்து நம்ம பொள்ளாச்சியை வந்து அந்த பாலியல் கேஸால ஒரு மாதிரி பார்த்தோம். பட் இனிமேட்டு அந்த பொள்ளாச்சின்ற பேருக்கு இதில் கையெழுத்து இயக்கம் சொல்லிட்டு ஒரு விஷயம் ஒன்று வரும். அதை தயவு செய்து கால இளைஞர்கள் பாருங்க. அந்த கையெழுத்து வாங்கிட்டு அதை கொண்டு போய் சேர்க்கறதுக்கு கஷ்டம். அதெல்லாம் நான் என்ன சொல்றேன், எனக்கு அழுவு வருது. வேற லெவல் பிரதர், செம்மையா எடுத்துருக்காங்க எல்லாம்.
இருக்கலாம், இருக்கும். பாசிபிலிட்டி ஏங்க இதை வந்து ஒரு வரலாறு தானே, இதில் வந்து எதுவுமே திணிக்கல. இதில் வந்து என்ன நடந்துச்சு, யார் கஷ்டப்பட்டாங்கன்றத சொல்லியிருக்காங்க. அதையும் வந்து பார்த்தீங்கன்னா அதுலேயும் பாதி சீனை கட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ மேலோட்டமாக தான் போகுது. ஒன்றும் நீங்கள் போன உடனே இது இவங்க தான் கஷ்டப்பட்டாங்கன்ற காட்டுற மாதிரிலாம் அங்கே இல்லை, கட் பண்ணி தூக்கி போட்டுருக்காங்க. பட் பார்க்குற இளைஞர்களுக்கு அங்கே வந்து யார் கஷ்டப்பட்டாங்க அண்ணான்ற மூஞ்ச காட்டுல. கிளைமேக்ஸில் ஒரு முதலமைச்சர் அண்ணா, அதுக்கு வரும்போது நாங்களாம் இல்லை, பின்னாடிக்கிறோம், கை தட்டி கொண்டாடுறான். அண்ணான்றோம் யார்? அண்ணாக்கு பக்கத்தில் ஒரு தலைவர் இருப்பாரு, அந்த தலைவர் யார்? பராசக்தி ஹீரோ வராரு பக்கத்தில்.